ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் ஸ்பெஷலாக சேமியா பால் பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் நார்மல் சேமியா தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட ரோஸ்டட் சேமியா இல்லை. நீங்கள் ரோஸ்டட் சேமியா இருந்துச்சுன்னா நீங்கள் ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ணலாம். நார்மல் சேமியாவே நம்ம நெய்யை விட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம 2 கிளாஸ் சேமியா எடுத்திருக்கோம். அதனால் நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் முழுக்க பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பாலில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா கட்டிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1.5 கிளாஸ் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையை வந்து நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஏன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு எடுத்து உங்களுக்கு ஜாஸ்தி இனிப்பாக வேணுமுன்னா ஜாஸ்தி இனிப்பாக பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த பக்கம் நான் வந்து பாலை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிச்சமான பாயசத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வந்து சில்லுன்னு எடுத்து சாப்பிடுவேன். இப்போ குட்டி பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை நல்லா குண்டாக வரட்டும், அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்குன்ற அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸை எடுத்து நம்ம பாயசத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சேமியா பால் பாயசத்தை 20 நிமிஷத்தில் சூப்பர் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து என்னோட ஸ்டைல் சேமியா பால் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக இருக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.